தமிழுடைய அழகு பாருங்க. இப்ப மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப் அதெல்லாம் வந்திருக்கு. தமிழுக்கு அளவைகள் இருக்கு. 10 கோன் ஒரு நுண் அணு, 10 நுண் அணு ஓர் அணு, 8 அணு என்னவா ஒரு கதிர் துகள், 8 கதிர் துகள் ஒரு துசும்பு, 8 துசும்பு ஒரு மயிர் நுனி. இப்பதான் இங்க வந்திருக்கேன். ஒரு மயிர் நுனி, 8 மயிர் நுனி ஒரு நுண் மணல், 8 நுண்மணல் ஒரு சிறுகடுகு, 8 சிறுகடுகு ஒரு எள், 8 எள் ஒரு நெல், 8 நெல் ஒரு விரல். ஒரு விரலுடைய அர்த்தம் 8. 12 விரல் ஒரு சான், 2 சான் ஒரு முழம் இல்லையா? 4 முழம், 4 முழம் ஒரு பாகம், 6000 பாகம் ஒரு காதம். எவ்வளவு கிலோமீட்டர்? 1 கிலோமீட்டருக்கு மேல. 1/5/2025 பிரதான பஸ் நிலையத்துக்கு முன்னால் 9:30 மணிக்கு காலை ஆரம்பிக்கும். இந்த மேதின பேரணியில் ஆசிரியர்கள் எதிர்நோக்குகின்ற பிரதான பிரச்சனைகள், முக்கிய பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்தி இருக்கின்றோம். ஆசிரியர் இடமாற்றங்களில் முறையற்ற சில செயற்பாடுகள் இடம்பெறுகின்றமை மற்றும் ஆசிரியர்கள் பதவி உயர்வு, அதே போல ஆசிரியர்களுக்குரிய தடை தாண்டல் தொடர்பான விடயங்களில் காணப்படுகின்ற பிரச்சனைகளை நீக்குகின்ற விடயங்கள், சம்பள முரண்பாட்டு பிரச்சனைக்கு தீர்வு வழங்கப்படாமை உள்ளிட்ட விடயங்களை பிரதானமாக கொண்டு இந்த மேதின பேரணி இடம்பெற இருக்கின்றது. வடக்கு மாகாணத்தை பொறுத்த மட்டும் ஆசிரியர்கள் முக்கியமாக இந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம். ஆசிரியர்கள் வேறு தூர பிரதேசங்களுக்கு செல்கின்ற பொழுது போக்குவரத்து நெருக்கடிகளை எதிர்நோக்குகின்ற அதே நேரத்தில் இடமாற்றம் தொடர்பாக 2025 ஆரம்பத்தில் மேற்கொள்ள வேண்டிய, முடிவுறுத்த வேண்டிய இடமாற்றங்கள் கூட இதுவரை முடிவுறுத்தாமல் இருக்கின்றது ஒரு பெரிய சவாலான விடயமாக இருக்கின்றது. அதே போல அரசியல் தலையீடுகள் சில இடங்கள்ல இருப்பதாகவும் அறிகின்றோம். அந்த விடயங்கள் ஆசிரியர்கள் எதிர்நோக்குகின்ற முக்கிய பிரச்சனைகளாக இருக்கும். தற்பொழுது உள்ள ஆட்சியில் உள்ள அரசியல் தலையீடா? தற்போதுள்ள ஆட்சியிலேயும் சில அரசியல் தலையீடுகள் காணப்படுகின்றது. ஆசிரியர்களினுடைய இடமாற்றங்கள் தொடர்ந்து